ஓம் சாந்தி 19/7/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுடைய ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் நன்றாக சேவை செய்யுங்கள், பிரஜைகளை உருவாக்குங்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் சேவைதான் செய்ய வேண்டும், இதில்தான் நன்மை இருக்கிறது. கேள்வி: பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்பாக ஒவ்வொருவரும் எந்த அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தங்களுடைய அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகும். நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த ஷரீரத்தை அலங்காரம் செய்வதற்கான அவசியம் இல்லை. இது ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது. இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். விநாசத்திற்கு முன்பாக பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய அலங்காரம் செய்யுங்கள். கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபா தூய்மையாக்குவதற்கான வழி சொல்வதற்காக தான் வந்திருக்கிறார் என்பதை நல்ல முறையில் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை இந்த ஒரு விஷயத்திற்காக தான் அழைக்கிறீர்கள். அதாவது வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறீர்கள். ஏனென்றால் தூய்மையான உலகம் கடந்துவிட்டது. இப்போது இருப்பது தூய்மையற்ற உலகம். தூய்மையான உலகம் எப்போது சென்றது, எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா மீண்டும் இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாபா தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள்தான் அழைத்தீர்கள். இப்பொழுது எப்படி தூய்மையாகுவது? அதாவது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கிறேன், இப்போ பிரம்மனுடைய உடலில் வந்திருக்கிறேன், இப்போ எப்படி தூய்மையாகிறது? அல்லது எப்படி பாபா தூய்மையாக்குவார்? வழிதான் சொல்வார். தூய்மையாகுவதற்கான வழிதான் சொல்வார். இது பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். நாம் தூய்மையான உலகத்தில் இருந்தோம், இப்போது தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிடுறீங்கனால என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காலத்தில் தூய்மையாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அந்த அனுபவம் இருக்குது, இப்போ அந்த நிலை இல்லை, ஆகையால் தானே கூப்பிடுறீங்க. தூய்மைன்னா என்னன்னே தெரியலன்னா அவங்க கூப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த விஷயங்களை, அதனால்தான் கூப்பிடுறீங்க அப்படின்றார். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு, பழைய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. தேவதைகளின் பூஜையையும் செய்கிறார்கள், ஆனால் யாருடைய தொழிலையும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். பிறகு நீங்கள் ரிப்பீட் செய்கிறீர்கள். அதாவது நீங்கள் தான் சத்தியுகத்தில் தேவதைகளாக சுகமாக இருந்தீங்க, இப்போ கலியுகத்தில் துக்கத்தில் இருக்கிறீங்க. இப்போ மீண்டும் இது ரிப்பீட் ஆக போகுது, இந்த சக்கரம் ரிப்பீட் ஆக போகுதுன்றது பாபா நமக்கு புரிய வச்சிட்டார். நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்படி மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள், செய்தியை கொடுங்கள். இல்லை என்றால் எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும்? இங்கேயே அமர்ந்து கொண்டிருப்பதினால் ஒன்றும் நடக்காது. வீட்டில் இருப்பவர்களும் வேண்டும். அவர்கள் நாடகத்தின்படி வீட்டில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் யஜ்யத்தை பராமரிப்பவர்களும் வேண்டும். அதாவது எல்லாரும் சரண்டர் ஆக முடியாது. யார் சரண்டர் ஆகி இருக்கிறீங்களோ அவங்க போய் நல்லா சேவை செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ட்ராமா பிளான் படி வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறார். மற்றபடி நான் ஆசிரமத்துக்கு வந்துட்டேன், சரண்டர் ஆகிட்டேன், ஞானம் கேட்டுட்டேன் அப்படின்னு சும்மாவே இருந்தால் ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையில் சேவை செய்யணும்.
பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைய மாட்டார். அதாவது இறைவனை மகிமை செய்துட்டே இருந்தால் போதுமா? இறைவனுடைய வழிப்படி நடக்கணும். அப்போதான் இறைவன் திருப்தி அடைவார். பக்தியில் பகவானை நேசிக்கிறாங்க, பகவானனா பிடிக்கும். ஆனால் பகவான் சொல்வதையும் பிடிக்கணும். அப்போதான் பகவான் திருப்தி அடைவார். இது ஈஸ்வரிய குடும்பம் என்று புரிய வைக்கப்படுகிறது. ஈஸ்வரன் வள்ளலாக இருக்கிறார். அவர் வாங்கக்கூடியவர் இல்லை. அவருக்கு யாரும் கொடுப்பதில்லை. இன்னும் வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானே வள்ளல், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் யாரிடம் எதையும் வாங்க மாட்டேன். இப்போ எனக்கு யாரும் கொடுக்கறதும் இல்லை, இருக்கிற பணத்தை இன்னும் வீணாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றார். மனிதர்களிடம் என்ன பணம் இருக்கிறதோ அது யார் கைக்கும் சேரப்போவதில்லை. விநாசம் நடந்தது என்றால் அனைத்தும் அழிந்து போய்விடும். பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவைகள் கட்டப்பட்டிருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அனைத்தும் அழிந்துவிடும். ஏனென்றால் உங்களுடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அங்கே அளவற்ற செல்வம் இருந்தது. இன்னும் போக போக என்னென்ன நடக்கும் என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த உலகம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கும். எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த உலகம் இனி தேராது, எந்த ஹோப்பும் இல்லை. கோர்ஸ் புக்கில் காட்டிருக்கிறோம் இல்லையா, மரண படுக்கையில் படுத்திருக்கு, ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்காங்க, வெண்டிலேட்டரில் இருக்குது, எப்போ உயிர் போகோ தெரியாது, அந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றார். அமர்ந்திருந்தபடியே மனிதனுக்கு என்னென்ன ஆகிவிடுகிறது? ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகிறது. மனித வாழ்க்கையின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. சத்தியுகத்தில் இப்படி இருக்குமா என்ன? அங்கே யோக பலத்தின் மூலம் உடல் கல்ப தருவை போல் இருக்கும். அதாவது கல்ப விருட்சம் போல உடல் திடகாத்திரமாக இருக்கும் அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கிடைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. அதாவது நான் உங்களுக்கு சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறேன், அதுக்கு தயாராகுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை அப்படின்றார். இது சீச்சி மோசமான உலகம். இப்போது யோக பலத்தின் மூலம் தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அங்கே குழந்தை கூட யோக பலத்தின் மூலம் பிறக்கும். அங்கே விகாரத்தின் விஷயம் எதுவுமே இருக்காது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்தையே தூய்மையாக்குகிறீர்கள் என்றால் மற்ற விஷயங்கள் பெரிய விஷயமா என்ன? இந்த விஷயங்களை கூட யார் உங்களுடைய வம்சத்தினர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது வீடாகும். ஆனால் மனிதர்கள் அதனை நம்முடைய வீடு என்று கூட புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது அனைவரிடமும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது, டன்னு டன்னாக தங்கம் இருக்கிறது. விநாசம் ஏற்படும் போது அனைத்தும் கடலுக்குள் சென்றுவிடும். சத்தியுகத்தில் கிணறு போன்றவற்றிற்கு அவசியமில்லை. குடி தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கும். நதி கரைகளில் விளையாடுவார்கள். அழுக்கிற்கான விஷயம் எதுவும் இருக்காது. அதாவது இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நதிகள் எவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நதி கரைக்கு போகும்போது அங்கெல்லாம் அசுத்தம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நிறைய அசுத்தங்கள் இருக்கும். அங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். பெயரே சொர்க்கம், அமரலோகமாகும். பெயரை கேட்டதுமே சீக்கிரமாக பாபாவிடமிருந்து முழு படிப்பையும் படித்துவிட்டு ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. படித்து பிறகு படிப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுவதற்கான யுக்தியை பாபா அமர்ந்து கூறுகிறார். மற்றபடி கிருபை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா அங்கே போங்க, சாதுகள் கொடுப்பாங்க. இங்கே ஆத்மா தூய்மை ஆகணும், மாறணும், அதுக்கான யுக்தி தான் நான் சொல்கிறேன் அப்படின்றார்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அமரலோகத்திற்கு செல்வதற்காக சங்கம யுகத்தில் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. தன்னுடைய பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இரக்கமனமுடையவராகி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். தன்னை சத்தோ பிரதானமாக மாற்றிக்கொள்வதற்கான யுக்திகளை உருவாக்கி தன்மீது தானே கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும். யோக பலத்தை சேமிக்க வேண்டும். வரதானம், தலைவரை சதா கூடவே வைத்துக்கொண்டு கம்பைன்ட் சொரூபத்தின், அதாவது இணைந்த சொரூபத்தின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ பாகத்தை நடிக்கும் நடிகர் ஆகுங்கள். குழந்தைகள் எப்போது பாபா என்று மனதார சொல்கிறீர்களோ அப்போது திலாராம் ஹாஜராகி விடுகிறார். அதனால்தான் தலைவர் ஹாஜராகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இறைவன் எங்கும் இருக்கிறார், கூப்பிட்ட நேரத்திற்கு ஹாஜராயிடுறார் அப்படின்னு பக்தியில் சொல்கிறாங்க இல்லையா. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், கூப்பிட்ட நேரத்திற்கு வந்துடுவார் அப்படிலாம் பாடி வச்சிருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்காம பாடுறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே கம்பைண்டாக இருக்கிறதுனால, கூடவே இருக்கிறதுனால, எப்போ மனதார பாபா அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ அங்கே பாபா திலாராம் ஹாஜராயிடுறார். இதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. மேலும் விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே கம்பைண்ட், அதாவது அவங்க எப்போவுமே இணைந்த ரூபத்திலேயே இருப்பாங்க. எங்கு பார்க்கிறேனோ அங்கு நீதான் இருக்கிறாய் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள், நாங்கள் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா கூடவே இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். பாபா செய்பவர் செய்விப்பவர் என்று சொல்லப்படுகிறார் என்றால், செய்பவர் மற்றும் செய்விப்பவர் கம்பைன்ட் ஆகிவிட்டார்கள் அல்லவா. அதாவது பாபா செய்பவர் செய்விப்பவர் அப்படின்னு சொல்லப்படுறார் அப்படின்னா, செய்விக்கிறவர் பாபா, செய்கிறது நாம தானே, அப்போ நம்ம கம்பைன்ட் ஆயிட்டோம் இல்லையா அப்படின்றார். இந்த நினைவில் இருந்து நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், தன்னை இந்த பழைய உலகத்தில் கெஸ்ட், அதாவது விருந்தாளி என்று புரிந்து கொண்டு இருங்கள். அப்பொழுது பழைய சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை கெட் அவுட், அதாவது விரட்டிவிட முடியும். கெஸ்ட் அப்படி நினச்சிங்கன்னா பழைய விஷயங்களை கெட் அவுட் செய்ய முடியும் அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிகை, எந்த ஒரு ஆத்மாவிடம் இருந்து எதையாவது அடைந்து பிறகு கொடுக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கக்கூடாது. இவர் செய்தால் நான் செய்வேன், இவர் மாறினால் நான் மாறுவேன், கொஞ்சம் அவர் மாறட்டும், கொஞ்சம் நான் மாறுவேன் என்று எண்ணத்திலும் வரக்கூடாது. யாசிப்பவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியவர்கள், அபகாரம் செய்தவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் பரோபகார பாவனையினால் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. பாபா
சிந்தி